அதனால அவருக்கு வந்து கோபம் முணுமுணுக்கில் வரும். ஆனால் இப்போ அவருக்கு வயசாயிடுச்சு, 60 வயசை கடந்துட்டாரு. அவரும் அரசியல்னா இப்படி தான் இருக்குங்கிறத அவருக்கும் புரிஞ்சுக்கிட்டாரு, மெச்சூரிட்டி வந்துருச்சு. அதனால அவரும் வந்து இன்னும் ஓரளவுக்கு இப்போ அவர் திருமணமே பண்ணிக்காம பண்ணுறாரு. அதில் என்கிட்ட கூட சில பேர் கேட்டாங்க, என்ன அவர் அக்கா மகளுக்கெல்லாம் வந்து சீட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. அக்கா மகளுக்கு சீட்டு கொடுத்தா ஆகாதா? வாரிசு அரசியலுங்கிற மாதிரி. வாரிசு அரசியல், ஏன்னா அவருக்கே குழந்தை இல்லை, ஒன்றும் இல்லை, கல்யாணமே பண்ணிக்கல. அப்போ அவங்க சுற்றியில் இருக்கக்கூடியவங்க அவங்க யாரோ ஒருத்தர் கொடுக்கறத அவன் அக்கா அவங்க இன்னும் முனைப்பா வேலை பார்ப்பாங்கல்ல. எப்படி வேலை பார்ப்பாங்க? ஏன் அவ்வளோ இளைஞர்கள் அவ்வளோ மக்கள் இருக்கும்போது இவங்க அக்கா பொண்ணு கொடுக்குற அந்த ஒரு சீட்டை அக்கா பொண்ணு இதுவரை கட்சியில தானே இருந்தாங்க. கட்சியில பிரச்சனை இல்லை. கட்சியில அவங்க அக்காவும் கட்சியில இருந்துச்சு, இந்த பிள்ளைங்க கட்சியில தான் இருக்கு, அவங்க ஹஸ்பண்டும் கட்சியில தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன கண்ணு இதெல்லாம் தெரியாதவன் பேசுறது. நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க குடும்பமே அரசியல் குடும்பம், அவங்க எல்லாருமே இவருக்கு பின்னாலே நிக்கிறாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு சீட்டு கொடுத்தது தப்புன்னு சொல்ல இயலாது. அது வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியும் கூட, அது வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய பொண்ணும் கூட. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப விஜய் அவர்கள் இந்த தலித் வாக்குகள், குறிப்பா வந்து இந்த பறையர்களோட வாக்குகளை மொத்தமா அள்ளிட்டு போயிட்டாரு. அதாவது திருமாவளவனுக்கு போகக்கூடிய இந்த வாக்குல 70% மேல விஜய் அவர்கள் பக்கம் போயிருச்சு. அதனாலதான் மாநில அரசியல்ல கவனம் செலுத்தினாதான் கட்சியை தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எம்பில இருந்து இவர் எம்எல்ஏக்கு போட்டி போடுறாரு அப்படிங்கிறாங்க. அதை எப்படி பாக்குறாங்க?